ஹை ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்காக நம்ம இங்கிலீஷ் கிராமரில் கோல்டன் ரூல்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். அதாவது எக்ஸாமில் பார்த்தோம் அப்படின்னா மீடியம் லெவல்லேருந்து ஹார்ட் லெவல் வரைக்கும் எப்படி கொஸ்டின் கேட்டாலுமே நம்ம ஒரு சில எலிமினேஷன் டெக்னிக் இதை யூஸ் பண்ணி எல்லா கொஸ்டினும் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அந்த சீரீஸாக நம்ம இப்போ பார்த்துட்டு வரோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் மிஸ்டேக்கும் இருக்கலாம், இல்லை மிஸ்டேக்கே இல்லாமல், கிராமர் மிஸ்டேக்கே இல்லாமல், நோ எரர், எந்த ஒரு எரருமே இல்லாமல் இருக்கலாம். ஓகே, இப்போ ஒரு எரர் இருக்குது. என்ன எரர்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கல் பேஸ் பண்ணது. நமக்கு பொதுவாக டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத்து. டைரக்ஷன் வந்தால் அதுக்கு முன்னால் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆர்டிக்கல் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ நம்ம டைரக்ஷனுக்கு முன்னால் எப்போதுமே நம்ம தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதில் எனி 2 கரெக்ட், இல்லை எனி 3 ராங், இந்த மாதிரிலாம் கேட்காங்க. இப்போ உங்களுக்கு இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சி ஸ்டேட்மெண்ட்டில் இந்த மாதிரி த சன் ரைசஸ் இன் ஏ ஈஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் இந்த ரூல் தெரிஞ்சு அப்படின்னா கண்டுபிடிச்சிருவீங்க. அப்போ நமக்கு ஒரு டைரக்ஷனுக்கு முன்னால் தான் வரணும், ஆனால் இங்கே ஏ கொடுத்துருக்காங்க, அப்போ இது தப்பு அப்படிங்கிற மாதிரி. அப்போ சி தப்பு அப்படின்னா 4 ஆப்ஷனில் உங்களுக்கு 2 ஆப்ஷனில் ஏ அண்ட் சிஆர் கரெக்டு, இன்னொரு ஆப்ஷனில் சி அண்ட் டிஆர் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் இப்போ சியை தப்புங்க கண்டுபிடிச்சிட்டிங்க. அப்போ அந்த ஏ ஆப்ஷனும் பி ஆப்ஷனும் இருக்க முடியாது, அப்படி தானே? ஏன்னா அதில் ஏ அண்ட் சிஆர் கரெக்டு, சி அண்ட் டிஆர் கரெக்ட், இந்த மாதிரி இருக்குது. அப்போ அந்த 2 ஆப்ஷனுமே கிடையாது அப்படிங்கிற நீங்கள் டேரெக்டாக பார்த்தோம்னா எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எலிமினேட் பண்ணியே பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, இந்த மாதிரியான கோல்டன் ரூல் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம புக்கு இருக்கவங்க நீங்கள் மறுபடியும் இந்த நோட்ஸ் எழுதி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷை ஃபாஸ்ட்டாக படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஜிஎஸ்க்கு அதிக டைம் கிடைக்கும். ஏன்னா கட் ஆஃப் டிசைட் பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ்ஸாகவும் ஆப்டியூடாகவும் தான் இருக்கும். ஸோ அதனால் புக்கு இருக்கவங்க புக்கை பார்த்து படிச்சுக்கோங்க. நம்ம புக்கிலே பார்த்தோம் அப்படின்னா எல்லா கிராமரும் பேசிக்லேருந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்போம். ஸோ பாக்ஸ் மாதிரி, சார்ட்டு மாதிரி, டேபிள் மாதிரி. ஓகே, நம்ம புக்கில் கிராமர் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம பேசிக்லேருந்தே கொடுத்துருப்போம். ஸோ உங்களுக்கு வரிசையாக எல்லா டாப்பிக்கும் பார்த்தோம் அப்படின்னா இருக்கும். அதுமாதிரி நம்ம உள்ளே ரூல்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பேசிக் ஈஸியாக படிக்கிற மாதிரி இந்த டேபிள் ஃபார்மேட்டில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக இங்கேருந்தே படிச்சுக்கலாம். நீங்கள் தனியாக நோட்ஸ் எடுத்து டைம் வேஸ்ட்லாம் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ இங்கிலீஷை பொறுத்தவரை நீங்கள் ஷார்ட் டேர்மில் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஜிஎஸ்க்கும் ஆப்டிடியூடுக்கும் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா அதான் பார்த்தோம் அப்படின்னா கட் ஆஃப் டிசைட் பண்ணும். ஸோ புக்கு இருக்கவங்க நீங்கள் நோட்ஸ் தனியாக எடுக்க வேண்டாம், இதிலே நீங்கள் ஃபுல்லாக நோட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து பாருங்கள். ஹீ இஸ் அன் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட். இது என்ன மிஸ்டேக் இருக்குது? ஸோ எந்த மிஸ்டேக்கும் இல்லை, அப்படி தானே? இப்போ யூனிவர்சிட்டி, இப்போ யூன்னு வருது. நம்ம ஏஇஐஓயுக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா ஆன் தான் போடுவோம், அப்படி தானே? வவல்ஸுக்கு முன்னால் ஆன் தான் போடுவோம். அப்போ இங்கே மிஸ்டேக்கே இல்லை, அப்படி தானே? மிஸ்டேக் இருக்குது. என்ன அப்படின்னா யூனிவர்சிட்டி நம்ம சொல்லக்கூடிய சவுண்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த வவ்வல் சவுண்ட் இருக்கும். ஸோ யூனிவர்சிட்டி நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த ப்ரொனவுன்சியேஷன் யூனிவர்சிட்டி, யூ அந்த மாதிரி இருக்கா? அப்போ இது ஒய் சவுண்டு தான் இருக்குது. நமக்கு வவ்வல் சவுண்டு யூ சவுண்டு இல்லை, ஒய் சவுண்டு யூ அந்த மாதிரி இருக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம ஆன் போடக்கூடாது, தான் நம்ம போடணும். அப்போ ஹீ இஸ் அ யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட். ஏன்னா அந்த யூ அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு யூ இந்த சவுண்டு. ஸோ ஒய் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வவ்வல் கிடையாது. அவ்வளோதான், சிம்பிள். அடுத்தது, கங்கா இஸ் அ ஹோலி ரிவர். என்ன எரர் பார்த்துடலாமா? த கங்கா, அதாவது நம்ம ரிவருக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா யூஸ் பண்ணணும். த கங்கா இஸ் அ ஹோலி ரிவர். அவ்வளோதான், சிம்பிள். அடுத்து, ஷீ லைக்ஸ் டு ப்ளே த கிரிக்கெட். என்ன எரர்? ஸோ இந்த மாதிரி எரர் ரூல்ஸ் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 100 எரர் தான் ரிப்பீட்டடாக அதிகமாக கேட்பாங்க. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். கொஸ்டின் என்ன தான் ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டாலும் உங்களுக்கு ஈஸி டு ஹார்ட் லெவலில், ஸோ அதிகமான கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா மீடியம் டு ஹார்டில் கேட்டால் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஷீ லைக்ஸ் டு ப்ளே கிரிக்கெட்டு, அதாவது நம்ம இந்த கேம் ஸ்போர்ட்ஸ் இதுக்கு முன்னால் நம்ம ஆர்டிக்கல் யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம முதல்ல ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா தி கிரிக்கெட் அந்த மாதிரி இருந்துச்சா? ஸோ அப்போ நம்ம இந்த தி ஆன் அந்த ஆர்டிக்கல் நம்ம
கேம்ஸுக்கும் ஸ்போர்ட்ஸுக்கும் முன்னால் நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி பர்டிகுலராக கொடுக்கும்போது. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் த ஹையஸ்ட் மவுண்டெயின் இன் அ வேர்ல்டு. என்ன எரர்? எரர் வந்து எல்லாரும் இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஸோ வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி எரரே இல்லாத ஸ்டேட்மெண்ட் இங்கே வந்து இருக்கும். ஓகே, ஸோ இதில் என்ன எரர்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல இதை பாருங்கள். மவுண்ட் எவரெஸ்ட்டு, ஸோ வந்து எவரெஸ்ட் மலை இஸ் த ஹையஸ்ட் மவுண்டெயின். ஸோ வந்து அதான் பார்த்தோம் அப்படின்னா ஹையஸ்ட் அப்படிங்காங்க. அப்போ இங்கே வந்து என்ன வந்து பேசுகிறாங்க? சூப்பர்லேட்டிவாக அதான் பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் அப்படி வந்து பேசுகிறாங்க. அப்போ நம்ம அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து சூப்பர்லேட்டிவ்க்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? ஆர்டிக்கல் த. ஏன் நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ வேர்ல்டு கிடையாது, த வேர்ல்டு. அப்போது மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் த ஹையஸ்ட் மவுண்டெயின் இன் தி வேர்ல்டு. ஸோ வந்து உலகிலேயே சூப்பர்லேட்டிவ், உலகத்துலேயே இதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு ஹையஸ்ட்டு. அவ்வளோதான், சிம்பிள். அடுத்து பாருங்கள். வி சா எ ஈகிள் இன் த ஜூ. என்ன எரர்? ஸோ நம்ம எக்ஸாமில் நிறைய என்ன மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான விஷயம் இருக்கும். எக்ஸாமில் விட்டு வெளியே வந்தோடனே நம்ம வந்து மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கும் போதோ, இல்லை வந்து புக்கை ரெஃபர் பண்ணும் போதோ, இல்லை ஆன்சர் கீ பார்க்கும் போதோ, இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும் சில கொஸ்டின். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள். வி சா எ ஈகிள் இன் த ஜூ. ஈகிள், என்னது? AEIOU. அப்போ முன்னால் ஆன் வரணும். நம்ம இங்கே வந்து வந்து போட்டிருக்கோம், அப்போ ஆன் வரணும். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ ஈகிள் வௌவல் சவுண்டு. அடுத்து பாருங்கள். ஷீ இஸ் அ ஹானஸ்ட் உமன். இது மிஸ்டேக் இருக்க மாதிரி இல்லை, அப்படி தானே? ஏன்னா இங்கே வந்து இப்போ இருக்கிறதே பார்த்தோம் அப்படின்னா மட்டும் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போது இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹானஸ்ட்டு. நம்ம வந்து ஒவ்வொரு AEIOU வந்தால் தான் முன்னால் ஆன் அப்படின்னோம். ஸோ அப்போ இங்கே பார்த்தோம்னா தான் வந்து இருக்குது. அப்போ கரெக்டு தானே? இல்லை, தப்பு. ஏன் அப்படின்னா நம்ம வந்து லெட்டரை பார்க்கக்கூடாது, சவுண்டை தான் பார்க்கணும். ஸோ நம்ம அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா யூனிவர்சிட்டி வந்தாலுமே அது வந்து நமக்கு வௌவல் சவுண்டு வரல, வருது அப்படின்னோம். இங்கே நம்ம வந்து ஹானஸ்ட், ஹவர், இந்த 1 hour 2 hour அப்படிங்கிற மாதிரி ஹவர், ஹானஸ்ட் எல்லாமே சவுண்டு. நம்ம ஆனஸ்ட் அப்படிமோ. அதே மாதிரி ஹவரை HOUR, ஹவரை அவர் அப்படிமோ. நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அவர், ஆனஸ்ட் அப்படிமோ. அப்போது சவுண்டு, அப்படிங்கிறது வௌவல். அப்போ நம்ம முன்னால் யூஸ் பண்ணக்கூடிய ஆர்டிக்கல் என்னவாக இருக்கணும்? ஆனாக தான் இருக்கணும். அப்போ ஷீ இஸ் அன் ஹானஸ்ட் உமன். அவ்வளோதான், சிம்பிள். வந்து சைலண்ட்டு, ஆனஸ்ட்டு, அவர், அவ்வளோதான். அடுத்து த மேன் இஸ் மார்ட்டல். ஸோ நம்ம வந்து இந்த ப்ராவர்பில் வந்து கேள்விப்பட்டிருப்போம், மேன் இஸ் மார்ட்டல் அப்படிங்கிற மாதிரி. அப்படி தானே? ஓகே, இதில் வந்து என்ன மிஸ்டேக் இருக்குது? என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த மாதிரி வந்து ஜென்ரல் ட்ரூத்து, ப்ராவர்பு, இதுக்கெலாம் நம்ம வந்து அந்த ஆர்டிக்கல் த, அண்ட் இதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்த வேண்டாம். அப்போ ஜஸ்ட்டு மேன் இஸ் மார்ட்டல், த மேன் அப்படிங்கிறது வந்து தேவையில்லை. அடுத்து பாருங்கள். ஐ வென்ட் டு த ஹோம் ஆஃப்டர் ஒர்க்கு. என்ன எரர்? எரர் இல்லாமே இருக்கலாம். ஸோ இங்கே இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பொதுவாக ஒரு சில விஷயம், அதாவது இந்த ஹோம், ஒர்க், ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல், ப்ரிசன், இந்த மாதிரி. ஸோ இதுக்கெலாம் நம்ம முன்னால் பார்த்தோம் அப்படின்னா வந்து எந்த ஆர்டிக்கலும் யூஸ் பண்ண வேண்டாம். இங்கே வந்து ஹோமுக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா த ஹோம்னு இருந்துச்சு. ஸோ த அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து வேண்டாம். இந்த ஹோம், இந்த மாதிரி இப்போ சொன்ன எல்லாமே. ஸோ வந்து இதுக்கு முன்னால் ஃபுல்லாகவே நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆர்டிக்கல் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். அப்போ ஜஸ்ட்டு ஐ வென்ட் டு ஹோம் ஆஃப்டர் ஒர்க்கு. அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னா வந்து டாப் 50, அதாவது நம்ம வந்து பார்ட்டில் டாப் 10 அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 ரூலு, அதுக்கு அடுத்து டாப் 20. ஸோ நம்ம ஒரு சில கொஸ்டின்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 ரூல் 3 ரூல் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 5ஆவது பார்ட்டு, அதான் டாப் 50 அப்படிங்கிற நேமில் வந்து இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஓவரால் TNPSC இங்கிலீஷையே ஒரு 10 நாளைக்குள்ளே முடிக்கிற மாதிரி ஒரு பிளான் வந்து நம்ம கொடுத்துருப்போம். அது வந்து ஃப்ரீயாகவும் கொடுத்துருப்போம். 21 days சேலஞ்ச் அப்படிங்கிற மாதிரி. அந்த 21 days சேலஞ்சில் நீங்கள் 12 நாளை முடிச்சிங்க அப்படின்னாலே ஃபுல் சிலபஸ் வந்து கவர் ஆகிடும் கம்ப்ளீட்டாக. அதுக்கப்புறம் எக்ஸாமில் ஹார்ட் லெவலில் கேட்டாலும் நீங்கள் வந்து அதையும் ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் நம்ம இந்த கிராமர் ரூல் சீரீஸ், டிஃபிகல்ட் சீரீஸ், எலிமினேஷன் டெக்னிக் நம்ம இதெல்லாம் வந்து பார்த்துட்டே வந்து வரோம். ஓகே, நம்ம அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ நீங்கள் வந்து இன்னும் 21 days சேலஞ்சை ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா அதை பற்றின டீட்டெயில் வீடியோவும் பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். அதையும் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.